கடந்த 1999ஆம் ஆண்டு ரஜினி சாருடைய சூப்பர் ஹிட் படம் வெளியான நிலையில, அந்த படம் தற்போது 25 ஆண்டுகள் கழித்து மீண்டுமே ரீ-ரிலீஸ் ஆகறப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இதனால ரசிகர்கள் மிகுந்த உற்சாகத்திலுமே இருக்காங்க. ரஜினி சார், சிவாஜி கணேசன், ரம்யா கிருஷ்ணா, சௌந்தர்யா நடிப்புல கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்துல ஏ.ஆர். ரகுமான் இசையில 1999ஆம் ஆண்டு வெளியான திரைப்படம் தான் படையப்பா. இந்த படம் வெளியான பொழுது ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்றதுடன் தென்னிந்திய பிலிம்பேர் விருது மற்றும் தமிழ்நாடு அரசு விருதுகளை பெற்றது. பாஷாவிற்கு அடுத்து இன்று வரை ரசிகர்களால கொண்டாடப்படும் படமாக படையப்பா திரைப்படம் இருக்கு. தற்போது மீண்டுமே ரீ-ரிலீஸ் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. ரஜினிகாந்த் சார் சினிமாவுக்கு அறிமுகமாகி 50 ஆண்டுகள் நிறைவேறும் வகையில அதனை கொண்டாடும் வகையில் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கா. படையப்பா ரீ-ரிலீஸ் செய்தி குறித்த அறிவிப்பு மிக விரைவில் வெளியிடப்படும் அப்படின்னு படக்குழு தரப்புல இருந்தே தற்போது அதிகாரப்பூர்வ அறிவிப்புமே வெளியாகி இருக்கு. ஆகையால ரசிகர்கள் பாத்தீங்கன்னா தற்போது அந்த திரைப்படத்தை கொண்டாட ஆவலுடனுமே காத்துட்டு இருக்காங்க. தற்போது நம்ம ரஜினி சார் பாத்தீங்கன்னா கூலி திரைப்படத்துல ரொம்ப பிஸியாக நடிச்சிட்டு இருக்காரு. இதன் 3வது கட்ட படப்பிடிப்பு ஜெய்ப்பூர்ல மிக பிரம்மாண்ட செட் அமைத்து நடக்கப்படுதாம். அங்கு பாத்தீங்கன்னா ரஜினி சார், அமீர் கான் இவங்களுக்கு இடையேயான காட்சிகள் படமாக்கப்பட்டு வருவதாக சமீபத்துல நம்ம லோகேஷ் அவர்கள் தரப்புல இருந்து ஒரு சில தகவல் எல்லாம் கசிஞ்சது. அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் அமீர் கான் அவர்களுமே இருக்கிற புகைப்படம் ஒன்று கூட லீக் ஆச்சு. சோ இது மாதிரி சூப்பர் ஸ்டார் அவர்கள் 74 வயதுல கூட படு சுறுசுறுப்பாக அவருடைய அடுத்தடுத்த படங்கள்ல நடித்து சாதித்து கொண்டும் இருக்காரு. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.